ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மெயினாக பேச போகிறது ஒரு கலந்துரையாடலில் அதிமுக திமுக டைரக்டாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு 121 தொகுதி, அதை பற்றி தேவப்பிரியா அவர்கள் என்ன நினைக்கிறாருங்கிறத தான் கேட்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். 121 சீட்டில் இவங்க 2 பேரும் போட்டி போடுறாங்க. ஓகே. இதில் 80 யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 114ங்கிறது பார்ட்டிஸ்க்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக வலுக்கட்டாயமாக ஒரு 18 தொகுதியை பிஜேபியோட போட்டி போடுதுன்றதை நம்ம பார்த்தோம். அதை பற்றி நம்ம பேசினோம். இப்போ இந்த 121 தொகுதிகளுடைய பேரையும் நான் சொல்கிறேன். ஓகே. நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை வச்சு கடந்த 3 தேர்தலில் 2011 திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே ஆன்டி இன்கம்பன்சி அன்னைக்கு இருந்தது. ஜெயலலிதா இருந்தாங்கன்னு சொல்லாதீங்க, அது ஒரு விஷயம்தான். 2016 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அன்னைக்கு 3வது அணிங்கிற ஒரு ஃபேக்டராக இருந்தது. 2021 பொறுத்த வரைக்கும் தெளிவான இன்னைக்கு என்னென்ன கூட்டணி எங்கே இருக்கோ அதை வைத்து ஃபைட் பண்ணாங்க. அதிமுகவில் தேமுதிக இருந்தது இல்லை, அது இன்னைக்கு திமுக கிட்ட போயிடுச்சுங்கிறத தவிர பெரிய மாற்றம் இல்லை. இந்த 3 தேர்தலும் ஓரளவுக்கு ஐடியா கொடுக்கும். 2024 பிஜேபி மீண்டும் எழுந்த அண்ணாமலையால் மீண்டும் எழுந்த ஒரு சூழ்நிலையில் என்ன நடந்ததுங்கிறத பார்க்குறோம். 1000 லைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வளர்மதியும் எழிலன் நாகநாதனும் டைரெக்டாக ஃபைட் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை திமுகவும் 1 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு. பட் கடந்த தேர்தலில் 23,000 வாக்கு திமுக அதிகமாக பெற்றிருக்கு பிஜேபி அதிமுகவை விட. 1000 லைட்ஸில் வாய்ப்பு இருக்கா வளர்மதி? இல்லை, 1000 லைட்ஸில் வாய்ப்பு எப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் உளவுத்துறை ஒரு 5 சீட்ஸில் சென்னையில் பின்தங்கி இருக்கிறோம். திருவிக நகர் பிகாஸ் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங் ஒய்ஃப் நிற்கிறதுனால. அதோட இதில் டி நகரும் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதை கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு போனால் வளர்மதி இஸ் மச் மோர் ஸ்ட்ராங் ஃபீல்டு ஒர்க்கர். நல்ல ஃபைட்டிங் சான்ஸ் இழுபறி லெவலில் இன்னைக்கு கொண்டுக்கலாம். 16க்கு அப்புறம் இப்போ தான் 2 பேரும் டைரெக்டாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆமாம். அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அங்கே சித்தரசு நிற்கிறாரு, இங்கே கோகுல இந்திரா நிற்கிறாங்க, ஒரு பிரைம் கேண்டிடேட்டு. ஒன்ஸ் அகைன் அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் 2 முறை அவங்க டைரக்ட் ஃபைட் பண்ணி என்ன விஷயம்னு சொன்னால், டைரக்ட் ஃபைட் 2 முறையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக வெற்றி பெற்றாலும் கார்த்திக் மோகனுடைய கைகள் அது அகலமாக விரிந்தன. நீங்க போய் பொங்கல் பரிசுன்னு போட்டீங்கன்னா அப்படி அள்ளி வீசி இருக்கார் கட்சிக்கு. அவர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்கள் எல்லாம் இப்ப இதுக்கு போயிட்டாங்க, பக்கத்துல இருக்கிற வில்லிவாக்கத்துல. ஏன்னா அங்க மோதுவதும் இன்னொரு மணி பேக் அர்ஜுன். ஸோ இங்க அந்த சிக்கல்கள் இருக்கிறது சிற்றரசுக்கு. இன்னொன்று, சிற்றரசுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதாவது ஜாஃபர் சாதிக் ரெய்டு பண்ண அன்னைக்கே இவருடைய சஹாரா எக்ஸ்பிரஸ் கொரியருக்கு ரெய்டு போய் அன்னைக்கு அதை கவர் பண்ணின பாலிமர் சேனலுடைய கேமராவை பிடிங்கி டிலீட் பண்ணி அனுப்பிச்சதெல்லாம் ஓரளவுக்கு மறைத்தாலும் தேர்தல் நேரத்தில் வெளியில் வரும். ஸோ இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்தால் இதில் இங்கேயும் கோகுலா இந்திரா நல்ல ஸ்ட்ரீட் வாய்ப்பு இருக்கு. விருகம்பாக்கம் பொறுத்த வரைக்கும் பிரபாகரனும் VN ரவியும் மோதுறாங்க. அங்கே ஒரு முறை அதிமுகவும் 1 முறை திமுகவும் இல்லை டைரக்ட் ஃபைட்டில் வின் பண்ணிருக்கு. 2011 அது தேமுதிக கொடுக்கப்பட்டு வெட்பட்டிருந்தது. போன முறை 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2500 வாக்குகள் தான் திமுக அதிகமாக பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் விருகம்பாக்கம் அதிமுக கை போகுமா? விருகை ரவி ஜெயிக்கிறார், எழுதிக்கலாம் நீங்க. எக்ஸலண்ட். டி நகரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபைட்டு யாருக்குங்கிறது எப்போதுமே முக்கியம் இல்லை. அங்கே 2 முறை 2 பேருமே போட்டிருக்காங்க. 2021 வெறும் 137 வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக. இல்லை, இன்னைக்கு இதில் ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. தற்போதைய வேட்பாளர் மகள் இன்றைக்கு தாவேகாவில் இணைந்திருக்கிறார், கருணாநிதியுடைய மகள். ஸோ இதுல அந்த பழக்கடை என்பவனுக்கு ஓரளவுக்கு அங்கு செல்வாக்கு உண்டு. பட் இப்போ அவர் குடும்பத்திலேயே இந்த பிளவுகள், ஏற்கனவே அவர் எம்எல்ஏ பதவி இது பண்ணிட்டு கட்சி பதவியிலிருந்து இன்னைக்கு மகளை அனுப்பியிருக்காருன்னா ஒரு பெரிய அலை இருக்கும். சத்யநாராயணா வெற்றி பெறுவது மிக எளிய நல்ல வாய்ப்பு. என்னன்னா 2024 2 பேரும் சேர்ந்து 12,000 லீடு இருக்கு. இல்ல, இந்த முறை அவர் இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம் நீங்க. சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் ரமேஷும் கந்தனும் போட்டி போடுறாங்க. சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் 2 முறை 2 பேரும் டைரக்ட் ஃபைட் பண்ணும்போது திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. 2024 கூட 32,000 வாக்கு அதிகமாக பெற்றிருக்கு பிஜேபி அதிமுகவோட. சோழிங்கநல்லூர் டவுட்னு சொல்லிடலாமா? திமுக வாய்ப்பு அதிகமா இவங்களுக்கு தான். ஆலந்தூரை பொறுத்த வரைக்கும் அன்பரசனும் சரவணனும் போட்டி போட்டாலும் 2 முறை டைரக்ட் ஃபைட் நடக்கும்போது 2 முறையும் திமுக தான் வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 41,000 வாக்கு அதிகமாக. சார், அன்பரசன் தொகுதிக்கு ரீச்சபிள் இது அவர்
ரைட். ஆலந்தூர்ல எம்ஜிஆர் சிலை இருந்தாலும் அங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்ல, பிரயோஜனம் இல்ல. அது நிலை சரியில்லை. இல்ல இல்ல இல்ல. தாம்பரம் பொறுத்த வரைக்கும் இல்ல, அது சிட்லபாக்கம் ராஜேந்திரன் ஜெயிச்சார். கண்டிப்பா ஜெயிச்சிருக்காரு. ஆனா போன முறை வந்து 41,000 வாக்குகள் கம்மியா வாங்கியிருந்தாங்க அதிமுக பிஜேபி சேர்த்து. இல்ல, SR ராஜா செய்துள்ள உள்ளடிகள் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் மேல் இருக்கிற இது நன்மதிப்பு அவர் கொண்டு வந்தார். தாமோ அந்தரசன் ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க எதுவும் 16% கமிஷன் வாங்கினாலும் ஒண்ணும் எதுவும் பண்ண முடியாது. அங்க வாங்கினதுனாலே ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு நாளைக்கு KN நேரு பேரிலான FIR போடுவதற்கு வாய்ப்பு. நேற்றுக்கு ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு வந்த பொழுது ஏன் நீங்க அதாவது ஏதோ ஒரு கவர்மெண்ட் இடத்தை ஆக்கிரமிப்பை ஏன் இடிக்கலன்னா லா அண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை 144 போட்டு பண்ணலாமேன்னு ஹைகோர்ட் நீதிபதி சொல்ல நேற்று இரவு கொடைக்கானல்ல போய் அதை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் ஹைகோர்ட்டுக்கு கண்டெம்ப்டா போக முடியாதுங்கிறதுனால முந்த DGPயை மாற்றியாச்சு, இது இன்னும் DVSயும் மாற்றியாச்சு திரு டேவிட்சன். ஸோ இன்னைக்கு நாளைக்குள்ள KN நேரு மேல ரெய்டு வந்தால் தாம்பரம் இதில் பல வழக்குகள் வந்திருக்கு. அதுக்கு ரெய்டும் அடுத்த 2-3 இம்பாக்ட் கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும். செங்கல்பட்டுல சார் 2011 தேமுதிக வெற்றி பெற்றாலும் 300 வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் தொடர்ந்து திமுக தான் வெற்றி பெற்றுட்டு இருக்கு. அங்க வந்து டவுட் தான் நம்ம சொல்லலாமா? ஏன்னா 30,000 வாக்கு பின்தங்கி தான் இருந்தாங்க. இல்ல, அங்க கூட பாமக நின்னது, அதனால ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதாவது சிட்டி பெல்ட்ல பிஜேபி நின்ன சீட்ல அதிகம் வாங்கியிருக்காங்க. பட் ஃபைட் இருக்கும், பட் சான்சஸ் கம்மி தான். செங்கல்பட்டுல பாமக வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை பத்தி நான் செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் பாமக இல்ல, அதிமுக இல்ல கேண்டிடேட் போன முறை எம்பிக்கு நின்னது. மதுராந்தகம் பொறுத்த வரைக்கும் அது தனி தொகுதி. அது போன தடவை வெற்றி பெற்றதுதான். ஏன்னா 4,000 வாக்கு அதிகமா தான் பெற்றது சார். போன முறை 1லிருந்து 35 நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல முதல் வெற்றி பெற்ற சீட்டே மதுராந்தகம் தான். 1லிருந்து 34 திமுக கூட்டணி வென்றது. கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பிச்சு வரிசையாக திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம்னு வந்தால் ஃபர்ஸ்ட் தொகுதி அதிமுக வென்றதே மதுராந்தகம். அதை எழுதி வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி காட்பாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துரைமுருகன் இருக்காரு, ராமு இருக்காரு. தொடர்ந்து அவங்க தான் வெற்றி பெறுறாங்க. போன முறை 746 வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருந்தார் என்றாலும் 2024 22,000 வாக்கு இவங்களை விட அதிகமா வாங்கியிருக்கு திமுக. இல்ல, உள்ளடி வேலைகள் நடந்தாலே ஒழிய துரைமுருகன் வெற்றி பெற. காட்பாடியில உள்ளடி வேலைகள் யார் பண்ண முடியும்? துரைமுருகன். ஏசி சண்முகம் இம்பாக்ட் அதாவது பக்கத்துல இருந்து வரும். இல்ல, நான் திமுக தோற்கடித்து கொண்டாலே ஒழிய அங்க வாய்ப்பு இல்லை. அதாவது உதயநிதி நண்பர்களே அந்த மாதிரி செய்தாலே ஒழிய வாய்ப்பு இல்லை. ஆற்காடு வந்து பொதுவா 18,000 வாக்குகள் அதிகமா பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு முறை தான் இதுக்கு முன்னாடி நேரடியா அதிமுக சந்திச்சிருக்காங்க. அங்க 2011 கமாண்டபிளா வின் பண்ணாலும் ஒரு 19,000 வாக்கு வித்தியாசத்துல கரெக்டா ஜெயிப்பதும் தோப்பதும் இயல்பாக நடந்துட்டு இருக்கு. திமுக தான் அதிகமா வெற்றி பெற்றிருக்கு. ஆற்காடு வந்து வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கஷ்டம். பிரியாணி இந்த வாட்டி திமுகவுக்கு தான் சொல்ல. இல்ல, அந்த ராணிப்பேட் ஆற்காடு பெல்ட்ல மைனாரிட்டிஸும் அதிகம். வேலூர் ஆனா அப்படி இல்லை சார். கார்த்திகேயனும் இந்த பக்கம் அப்புவும் நிக்கிறாங்க. கார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் 7,400 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அதிமுக அண்ட் பிஜேபி வந்து திமுகவோட கம்மியா வாக்கு வாங்கி இருந்தது. அது என்ன ஒரு 50-50 எடுத்துக்கலாமா? இல்ல, வேலூர்ல ஓரளவு வாய்ப்பு இருக்கும். அது காங்கிரஸுக்கு பெரும்பாலும் கொடுக்கப்பட்டு திமுகவுக்கு உள்ள ரொம்ப பவர் கிடையாது. பெரிய இது கிடையாது. இதுல தான் போச்சு. போன தடவை அலையன்ஸுடைய பவர்ல தான் ஜெயிச்சது. இதுல சான்ஸ் இருக்கு. அணைக்கட்டை பொறுத்த வரைக்கும் தேமுதிக வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது 2011. இந்த முறை 2024 கூட 3,000 வாக்கு அதிமுகவும் பிஜேபியும் அதிகமா வாங்கியிருக்கு திமுக. சத்தி அங்க அணைக்கட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மலை பகுதி. அங்க யாருமே போனதில்லை. சென்ற முறை நமது அஸ்வத்தாமன் போய் அங்கெல்லாம் போய் பார்த்தார். அங்க வந்து ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்ணை கொண்டு வந்து இறந்த சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது. ஸோ அணைக்கட்டுல ஒர்க் பண்ணா எளிதாக அதிமுக கூட்டணி வெல்லலாம். கீழ்வெளுத்தி அதாவது கேவி குப்பம் அது எழுதிடலாம் சார். அது 2 முறையாக தொடர்ந்து அதிமுக தான் ஜெயிக்குது. அது ஜெயிக்க போறாங்க. ஆம்பூர்ல வந்து வெங்கடேசன் நிக்கிறார் அதிமுகல. ஒரு 20,000 வாக்கு வித்தியாசம். எதிரில் யார்? திமுக இருக்கிறது வந்து டிக்ளேர் ஆகல சார். நான் நீங்க என்னுடைய டேட்டால இல்ல அங்க வந்து ஹிந்து வெர்சஸ் முஸ்லிம்னு இருந்தால் ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் ஆகலாம். இல்லனாலும் ஆம்பூர் சான்சஸ் திமுக. அது வந்து 2019 ஒரு இடைத்தேர்தல் நடந்த போது கூட திமுக பக்கம் தான். இல்ல அதுதான் இல்ல இடைத்தேர்தல். ஓகே, அதிமுக அந்த 22 தேர்தல் அப்புறம் வந்து ஆம்பூர் முடிச்சிட்டோம். ஜோலார்பேட் வந்து ஒரு சின்ன தொகுதி தான் சார். 841 வாக்கு அதிகமாக திமுக. இல்ல அது வந்து முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தொகுதின்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அவர் ஜெயிச்சிருவார் இந்த முறை. கவிதா தண்டபாணியும் KC வீரமணி அதிமுக வெற்றி பெற்றோம்.
பர்கூர் வந்து உங்களுக்கு தெரியும் பிரசித்தி பெற்ற ஒண்ணு இல்ல இந்த முறை வந்து அது பிஎம்கே கூட்டணியில அதிமுக எடுத்துரும் அது பெற்றோம். ஏன்னா 1141 வாக்குகள் அதிகமா தான் பெற்றிருந்தாங்க. இல்ல அது ஓகே, அது ஒண்ணு இல்ல. இந்த முறை தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தர் முதலமைச்சராக வரணுங்கிற ஒரு இம்பாக்ட் 1 இயருக்கு 8.5 10.5 பிளஸ் இது எல்லாம் சேர்ந்திருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் 90% ஸ்வீட்டை இந்த பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஆக்சுவலா தேவப்பிரியா சார் வந்து கலர் நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து கருத்து சொல்றாரு. நான் அவருக்கு லீடு கொடுக்கறதெல்லாம் கடந்த 3 தேர்தலில் அது எப்படி இருந்ததுங்கிற களத்தை சொல்றேன். இவ்வளவுதான் வித்தியாசம். அதை வைத்து பார்க்கும்போது இது வரைக்கும் அதிமுக எவ்வளவு வெற்றி பெற்றிருந்ததுங்கிறதையும் இன்னைக்கு பார்க்கலாம். ஜோலார்பேட்டுக்கு அப்புறம் பர்கூருக்கு அப்புறம் நீங்க வந்து வேப்பநஹள்ளியில பொறுத்த வரைக்கும் சார் அது வந்து முனுசாமி நிக்கிறாரு, இந்த பக்கம் சீனிவாசன் கேபி முனுசாமி நிக்கிறாரு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. போன முறை கூட 1400 வாக்குகள் அதிகமா தான் பெற்றாரு. இல்ல அவர் ஈஸியா எடுத்துருவார் சார். ஒசூர் வந்து என்ன சார் ஆகும்? நம்ம புகழேந்தி போய் மாறினதுனால ஏதாவது இல்ல புகழேந்திக்கெல்லாம் இல்ல அவரையும் கொஞ்சம் பேசலாமே. இல்ல புகழேந்தி எல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் நடக்காது. பட் கிருஷ்ணகிரியில வந்து பக்கத்துல இருக்கிறது இது காங்கிரஸ்ல இவர் நிக்கிறார், அவர் பேர் என்ன, செல்லகுமார் நிக்கிறாரு. தளியில வந்து சிபிஐ உடைய ஒரு மிகப்பெரிய டான், அதோட இம்பாக்ட் இருந்தாலே ஒழிய ஒசூர்ல காங்கிரஸ் வந்து 2011 வந்து வெற்றி பெற்றது அந்த ஆன்டி இன்கமன்சியை மீறி. இல்ல அது பக்கத்துல இருக்கிற பெங்களூர் எஃபெக்ட் எப்பயுமே கொஞ்சம் ஒசூர்ல வரும். நான் சொல்றது தளியும் இதுவும் உங்களுக்கு கிருஷ்ணகிரி இம்பாக்ட் வரும். ஒசூர் டவுட் தான், டிஎம்கேக்கு போகலாம் அது ஓரளவுக்கு சொல்லலாம். இல்ல பட் இல்ல இது கூட இதுல வந்து அங்க தெலுங்கு இதெல்லாம் இருக்கு சார். இப்ப வந்து இவர் வந்து இதுக்காக கன்னியாகுமரிக்கும் இதுக்கும் வந்தார்னு நினைக்கிறேன். பவன் கல்யாணை வச்சு தெலுங்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸை கவர் பண்ணுவோன்னு முன்னாடி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருந்தார். இது நம்ம பிஜேபி துணைத் தலைவர் அதை பண்ணினாங்கன்னா ஒசூர்லாம் ஈஸியாக, ஒசூர் பக்கத்தில் இருக்கிற தள்ளியெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பாலக்கோடு வந்து அன்பழகன் நிற்கிறாரு, வெற்றி கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. ஆனா 43,000 வாக்கு அதிகமா வாங்கியிருந்தாங்க. இல்ல அதுல நீங்க கேட்கவே வேணாம். தர்மபுரி பெல்ட்ல எதுவுமே எனக்கு பெரிய பாப்பிரெட்டி கூட மரகதம் வெற்றி பெற்றுவாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இடைத்தேர்தல் அப்ப ஒண்ணு நடந்தது இல்ல இடை சார் உங்களுக்கு இதுல 22 சீட்டுக்கு சேர்ந்து நடந்ததுனால அது இடைத்தேர்தல். நான் சொல்றது அதை பத்தியே நம்ம யோசிக்கவே வேண்டாங்கிறேன். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு தெளிவாக 2021, 24 3 முறை அவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதை பத்தி கரூர் வந்து சம்பத்குமாரும் சண்முகமும் இல்ல அதுவும் அப்படிதான் இருக்கு. ஒண்ணு இதுல செந்தில்குமார் பாப்பிரெட்டிப்பேட்டில் நிக்கிறார் நினைக்கிற முன்னாள் எம்பி. அது கொஞ்சம் ஃபைட் கொடுத்தா கொடுக்கலாம். பட் அவருடைய கிட்ட அந்த காலால் எங்க கிறிஸ்துவர் வரல, ஏன் பெரியார் அவர் அதுவே நெகட்டிவாவும் ஒர்க் அவுட் ஆகலாம். ஏங்க அது நெகட்டிவா ஒர்க் அவுட் ஆகி தானே திமுக சார். உங்களுக்கு தெரியாது இல்ல, ISIS தீவிரமா தண்டனை. அதுக்கு பதில தான் கோயில் எல்லாம் போய் அதை இதெல்லாம் பண்ணிட்டு அதோட எஃபெக்ட் வந்துரும் கண்டிப்பாக எல்லாம் சேர்த்து எடுத்துரும். இப்போ செங்கம் பொறுத்த வரைக்கும் TS வேலு கிரி நிக்கிறாருன்னா தேமுதிகக்கு தான் 2011 ஜெயலலிதா சீட்டு கொடுத்திருந்தாங்க. ஒரு 12,000 வாக்கு வித்தியாசத்துல கடந்த 2 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. 2024 நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு 13,000 வாக்கு திமுக தான் அதிகமா வாங்கி இருந்தது. அப்படின்னும் போது அரூர் வந்து பெரிய மாற்றம் கொடுத்துருங்கிற மாதிரி. செங்கம் கொஞ்சம் இது, பட் அந்த செங்கம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதாவது PMK பிளஸ் ADMK வந்த பிறகு அந்த 10.5 எஃபெக்ட் போன முறை இங்க இல்ல. தர்மபுரி சேலம் பெல்ட்ல இருந்த அளவுக்கு, ஏன்னா இங்க வந்து NC சம்பத் இவங்க எல்லாம் ஓரளவுக்கு டேக் ஓவர் பண்ணாங்க. பட் இப்ப களத்துல இந்த 5 வருடமாக திமுக அதுக்கு எதுவுமே பண்ணல, அதை அழிப்பதற்கான வேலை செஞ்சிருக்குன்னு இந்த முறை எப்படி தர்மபுரியில இருக்கிற ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சில சர்வேக்கள் சொல்லுது. CV சண்முகம் பக்கத்துல மயிலம்ல நிக்கிறது இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப சான்சஸ் இருக்கு. பட் இழுபறி தான். கீழ்பெண்ணாத்தூர் வந்து ராமச்சந்திரனும் பிச்சாண்டியும் நிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு 8,000 வாக்கு கம்மியா வாங்கியிருந்தாங்க. இல்ல பிச்சாண்டி எடுத்துருவார். அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. கலசப்பாக்கம் வந்து PST சரவணனும் கிருஷ்ணமூர்த்தியும் இந்த பக்கம் திமுக இருந்து அந்த தொகுதியில ஒரு 8,400 வாக்குகள் கம்மியா இருந்தது. திமுக வந்து அதிகமா பெற்றிருந்தது 2024. டைரக்டாவே 3 முறை ஃபைட் நடந்திருக்கு. அதுதான் கஷ்டமான. அதாவது திருவண்ணாமலையை எப்படி KN நேரு திருச்சியை தன்னை இது பண்றாரோ, திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இவர் இது பண்ணுவார். பிச்சாண்டியும் இவரும் வேலுவோட இம்பாக்ட் இதுவும் கஷ்டமான. போன முறை டைரக்டா ஃபைட் பண்ணாங்க. அங்க திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம்.
ஆரணியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு தான் 2011 கொடுத்துருந்தாங்க. 2024 கூட வெறும் 1800 வாக்குகள் தான் இவங்க 2 பேருக்கு நடுவில் அதிகமாக வாங்கியிருந்தாங்க. இல்ல ஆரணியை பொறுத்த வரைக்கும் ஜெயசுதாவும் மகாலட்சுமி கௌரியும் நிற்கிறாங்க. இல்ல போன முறை கூட சேவூர் ராமச்சந்திரன் அதிமுக ஜெயிச்ச தொகுதி தான். பட் அவரை ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல. மேபி அவங்க ஃபேமிலியா என்னன்னு தெரியல. அவருடைய ஒத்துழைப்பு இருந்தால் ஜெயிக்க முடியிற சீட்டு தான் இது. செய்யூரை பொறுத்த வரைக்கும் ஜோதியும் முக்கூர் சுப்பிரமணியமும் நிற்கிறாங்க. முக்கூர் சுப்பிரமணியம் பொறுத்த வரைக்கும் போன்ற முறை 20,000 வாக்குகள் திமுக அதிகமா பெற்றிருந்தது 2024. ஓகே, ஒரே ஒரு முறை டைரக்ட் ஃபைட், அது 2021. அதுலயும் திமுக தான் வெற்றி பெற்றது. அதுக்கு முந்தின 2 தேர்தலுமே 11, 16 ரெண்டுமே செய்யாறுல என்ன விஷயம்னு சொன்னால் அந்த விவசாயி குண்டர் சட்டத்துல போட்ட ஒரு பகுதி, மற்றபடி அங்க எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. ஃபைட் இருக்கும், மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த விவசாயிகள் குண்டர் சட்டத்துல போல? இல்ல, அவரே நேரடியா வேலு வைத்து அந்த இவரே அருள் யார் குண்டர் சட்டத்துல போனாரோ அவரே பண்றாரு. பட் அந்த இடத்துல 2-3 ஷூ ஃபேக்டரிஸ், நல்ல ஃபேக்டரிஸ் வந்திருக்கு. ஸோ திமுக தப்பிச்சிடும். செட்டிப்பாளையம் என்ன சார் ஆகும்? பிரபு நிக்கிறாரு, அதிமுக ஜெயிச்சிடும் சார். அவர் ஓட்டை பிரிக்க முடியுமே தவிர, அவருக்கு என்ன ஒரே ஒரு சிக்கல்னு சொன்னால், அதிமுகவின் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2 கிராமத்தை தாண்டி அவருக்கு செல்வாக்கு இல்லை. ஆனால் ஒர்க் பண்ண வேண்டிய நடுநிலை தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் அண்ணா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவரோடு போனவர்கள், அவங்களை இம்பாக்ட் பண்ணி கொண்டு போனால் அதிமுக எளிதாக வெற்றி பெற தொகுதி தான். கூடலூர் ஜெயசீலன் நிற்கிறாரு, அங்கே திராவிட மணி நிற்கிறாங்க. 2011 திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, 16 வெற்றி பெற்றாங்க. ஆனால் 21 அதிமுக வெற்றி பெற்றது ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தில். பட் 2024 23,000 வாக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கு அதிமுகவும் பிஜேபியும். இல்லை, கஷ்டம்தான். பட் கூடலூரை பொறுத்த வரைக்கும் ஆராசாவுடைய கரங்கள் பெரிதாக போகும். அதனால கஷ்டம்தான். அவர் உழைக்கும் போது ஒழுங்காக உழைச்சிருவாருல்ல. ஆராசா திட்டும் போது கரங்கள் நீளம், உழைப்பெல்லாம் தொகுதிக்கு ஒன்றும் பண்ணது ஆசைதான். வேறண்ணா கரங்கள் நீளம் தொகுதிக்கு ஒன்றும் செஞ்சதில்லை. நான் தெருவா அந்த தெருக்குள்ள அந்த இருக்கிற எல்லா எஸ்டேட்லையும் சுற்றி இருக்கேன், எனக்கு அந்த பகுதியை தெரியும். ஒன்றும் செஞ்சது கிடையாது. பட் கரங்கள் பெரிதாக நீளம். குன்னூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு முறை தான் 2016 தான் 11 திமுகவோட 9,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்துது. 2024 14,000 வாக்கு கம்மியா இல்ல, அதுவும் கஷ்டமான சீட்டு தான். மேட்டுப்பாளையம் 3 முறையும் அதிமுக, போன முறையும் 2024 10,000 வாக்கு அதிகமா மேட்டுப்பாளையம் ஜெயிச்சிரும். சின்னராசை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிருவார். பல்லடம் அதே மாதிரிதான். அது பெல்ட் கேள்வியே இல்லை. இந்த முறை பரமசிவம் கண்டிப்பா அங்க காட்டிடுவாரு. சூலூரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே கந்தசாமியும் முருகேசனுக்கும் நடக்குது. தொடர்ந்து அதிமுக தான் அங்க வெற்றி பெற்று ப்ராப்ளம் இல்ல. தொண்டாமுத்தூரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சார் வேலுமணி சீட்டு சார், அதனால அதுல ஒண்ணு வேலுமணி சீட்டு கேட்கவே வேணும். கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி நிக்கிறாரு. அவரோட ஒரு 16-20 அல்ல கைகள் வேற கதிரில நிக்கிறாங்க. பெரிய இஷ்யூ ஆயிட்டு வருது. இல்ல அது என்ன டீபார் பண்ணுவாங்களா, தொகுதியை இது பண்ணுவாங்களா? இல்ல, அது நீங்க அதுக்கு ப்ரூஃப் கிடைச்சா பண்ணலாம். நேற்றைய தினம் எனக்கு வந்த செய்தி, திருவல்லிக்கேணி சேப்பாக்கில் கிட்டத்தட்ட மிக்சிகள் நேற்று மாத்திரமே கிட்டத்தட்ட 20,000 மிக்சிகள் டெலிவரி செய்யப்பட்டதாக ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அது ஆதாரங்கள் கிடைச்சு அதை கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி எதை பண்ணா. பொதுவாகவே எல்லா தொகுதியிலையும் சுயேட்சைன்னு நிக்க வைக்கப்படுறது இதே காரணத்துக்காகத்தான். இல்ல சார், சுயேட்சைங்கிறது பழைய காலத்துல பூத்துக்குள்ள வேலை ஏஜென்ட் வேணும் என்றப்ப பண்ணணுங்கிறதுக்கு தான். அதுக்கு மீறி பெரிதா பண்ண முடியாது. இவர் எதுக்காக பண்றாருன்னு எனக்கு நிஜமா புரியல. நீங்க அண்ணாமலை கமெண்ட் 12 பேருக்கும் ஒரே ஆளு கையெழுத்து போட்டிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இல்ல, அது ரெடி பண்ணி கொடுக்க முட்டாளா சார்? நான் சீரியஸா அவருக்கு பச்சையா தப்பு பண்ணுவார். கோயம்புத்தூர் திமுக மேல நம்பிக்கை இல்லை, தனக்கு கோயம்புத்தூர் திமுக உதவாதுன்னு கரூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன் சார் ஒரே ஆள்கிட்ட போய் இல்ல சார், அது டைம் இருக்கிறப்ப கடைசி நிமிஷத்துல போடலாம்னு சொல்றப்ப நோட்டரி கிட்ட சீல் வாங்குறதுக்கு செந்தில் பாலாஜி இல்ல பெரிய விஷயம். ஆமா, ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை அரவக்குறிச்சியில இவர் நின்னப்ப இது பண்ணி தள்ளுபடி பண்ணி இருக்காங்க. தஞ்சாவூர் அரவக்குறிச்சி ஒரு தடவை பண்ணாங்க. அப்புறம் வேலூர் தள்ளுபடி எலெக்ஷன் கவுண்டர் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு சார். இல்ல, ஒன்னே அதை தாண்டி இன்னொரு விஷயம், அங்க 29,000 கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸும் 19,000 முஸ்லிம் மைனாரிட்டிஸும் இருக்கு. சோ அந்த 50,000 நம்பி தான் இவர் நிக்கிறார். ஏன்னா இவங்க ஜெயிச்சது 3,000 ஓட்டுல தான் வானதி. பட் இவங்க 2 பேர் பிரிஞ்சு முஸ்லிம் மைனாரிட்டி ஃபுல்லா இவருக்கு போனது. அப்ப அங்க நின்ன காங்கிரஸுக்கு போனது. அது சேர்ந்துட்டா முடியும். 10,000 வாக்குகள் அதிகமா பெற்றிருந்தாங்க 2024 பிஜேபியும் அதிமுக. இல்ல, அது ஓகே. பட் இந்த முறை அதுக்கு அவர் நிக்கிறதுனால அவருடைய கரங்களின் பலம் ரொம்ப ரொம்ப அதிகம். தான் வாய்ப்பு.
கவுண்டர்மெண்ட் ஆகிறது தான் வாய்ப்பு. அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்படி அசிங்கப்படுத்தினா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்ன கெத்துன்னே எனக்கு புரியல. என்னையோ ஆண்டவர் இருக்கான். கிணத்து கடவை பொறுத்த வரைக்கும் வால்பாறை அதே மாதிரியே பாத்தீங்கன்னா 2011 திமுக வெற்றி பெற்றது 3000 வாக்குகள் வித்தியாசத்துல. அதுக்கப்புறம் அதிமுக 2 முறை டைரக்ட் ஃபைட்ல வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் 10,000 வாக்குகள் 2024 திமுக தான் அதிகமா வாங்கி இருந்தது. இல்ல இருந்தா கூட அங்க எளிதா வந்துடும் சார். லட்சுமணா சிங் வந்து இல்ல வால்பாறையும் எனக்கு எல்லா எஸ்டேட்டும் திருத்தரவா போயிருக்கேன். சிபிஐ அந்த மாதிரி கொடுத்திருந்தா திமுக வந்திருக்கலாம். இல்லாட்டி இப்ப இருக்கிற சிபிஐ 5 கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. 5 சீட்டுமே அவங்களுக்கு தளி ஒன்றை தவிர 4 சீட்ல வாய்ப்பே இல்லை. தளியிலையும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் டார்கெட் பண்ணி இவர் வந்தா தளியும் ஹுசூரும் எளிதா எடுத்தாங்கன்னா சிபிஐ ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அதனால இங்க இது பண்ண முடியாது. உடுமலைப்பேட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமாரும் ராதாகிருஷ்ணனும் நிக்கிறாங்க. தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று இந்த ராதாகிருஷ்ணன் அவரும் அமைச்சு முன்னாள் 20,000 வாக்கு கம்மியா வாங்கியிருந்தாங்க உடுமலைப்பேட்டில் 2024 திமுகவை விட அதிமுகவும் பிஜேபி. சார் 2024 செந்தில் பாலாஜியின் கரங்கள் மிக அதிகமாக கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சது. சிட்டிக்குள்ள முடியாதுன்னு வெளியில பண்ணாங்க. சரியா? ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் பெரியசாமியும் விஸ்வநாதன் இல்ல, அது எடப்பாடிக்கு அடுத்த தொகுதி சார் ஆத்தூர். அதனால அதுல ஒன்றும் கேள்வி இல்லை. ஆனால் அங்க உங்களுக்கு நான் சொல்றேன் 33,000 வாக்குகள் கம்மியா தான் வாங்கியிருந்தாங்க அதிமுக பிஜேபி. அதுக்கு முந்தின முறை பட் 21 அதெல்லாம் இவங்க தான் ஜெயிச்சோம். வேட்பாளர் போன முறை இந்த தேர்வுல கொஞ்சம் ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் 50,000 30,000ங்கிற மாதிரி வாக்கு வித்தியாசங்கள் வர இல்ல. இருந்தாலும் அதுதான் சொல்றேன், சேலத்துல யார் நின்னாங்கன்னு பார்க்கணும். இது பெரிய அளவுல அங்கேயும் செலவு பண்ணுது. நிலக்கோட்டை வந்து கடந்த 2 தேர்தல்களாக அதிமுக வெற்றி பெற்றது. 16, 21 ரெண்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஒரு 33,000 வாக்குகள் வந்து கம்மியா வாங்கியிருக்கு பிஜேபி அதிமுக. இல்ல, திருப்பி ஜெயிக்கும் சார். அது இப்ப வேட்பாளர் யாருன்னு பார்க்கணும். தேன்மொழியும் இல்ல சார், அதுதான் சொல்றேன். அதாவது எங்கெல்லாம் தமாக அமமுக எல்லாம் போன தடவை திருச்சியில பாத்தீங்கன்னா பல தொகுதிகளில் டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்கு. ஈரோட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே லீட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் 24ல நீங்க கம்பைன் பார்த்தா. ஏன்னா அவங்களால புல் அப் பண்ண முடியல. அதனால நீங்க இது நிலக்கோட்டையெல்லாம் ஜெயிக்கிற சீட் தான். திண்டுக்கல் வந்து செந்தில்குமாரும் செந்தில்குமார் எடுத்துருவார். ஏன்னா கடந்த 2 தேர்தலா இது அதிமுக வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னாலுமே 69,000 வாக்கு கம்மியா வாங்கிருது. 2024 பழனியை விட்டு இது பண்ணி சேலஞ்சா கொடுத்துட்டு இதை இவரை ஜெயிக்க வைக்கணும்னு ஐபி மகன் அங்க இறக்கி திண்டுக்கலுக்கு வந்து மகனை இறக்கி இருக்காங்க. அது வேடசந்தூர் வந்து உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியல் போய் 2 முறை கிட்டத்தட்ட 50,000 20,000 வாக்குல அதிமுக வெற்றி பெற்றாலும் 2021 17,000 வாக்குகள் கம்மியாகும். ஆனால் 2024 4,000 வாக்கு திமுக அதிகமா வாங்கி இல்ல. அது பெரிய இது பண்ண வேடசந்தூர் தாண்டி வேடசந்தூர் கண்டிப்பா அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு. அரவக்குறிச்சியும் உங்களுக்கு தெரியும், அது வந்து இளங்கோ அங்க நிக்கிறாரு, இங்க செல்வகுமார் நிக்கிறாரு. இவர் ஓடினது அங்க சிக்கல் ஒன்னும் லிங்குவிஸ்டிக் இது மைனாரிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். அதை பீட் பண்ணி பண்றது கரூர்ல எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி கரங்கள்ங்கிறத பொறுத்த இருக்கு. அரவக்குறிச்சி எழுது கிடையாது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இழுபறின்னு தான் சொல்லலாம், ஷூர் வெற்றின்னு சொல்ல மாட்டேன். கரூரையே எடுத்துக்கிட்டு கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மிக அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜெயிச்சறதுக்கு நல்ல வாய்ப்புகள். அவர் ஜெயிச்சிருவார். 7,500 வாக்குகள் தான் கம்மியா வாங்கியிருந்தாங்க 2024. இல்ல, அது அவர் எடுத்துருவார். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் நிக்கிற. கிருஷ்ணராயபுரம் வந்து திவ்யாவும் CN ராஜாவும் நிக்கிறாங்க. 2 முறை அதிமுக வெற்றி பெற்றிருந்தது 11, 14. 21 தான் கிட்டத்தட்ட 30,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்து போயிருந்தது. 25,000 வாக்கு 2024 கம்மியா வாங்கியிருக்கு திமுக. அது அதிமுக அண்ட் பிஜேபி. திமுக வாய்ப்பு அதிகம். ஸ்ரீரங்கம் பற்றி சொல்லும் போது பழனியாண்டியும் மனோகரனும் நிக்கிறாங்க. 2 முறை பழனியாண்டி இப்ப கொடுக்கல. அவருக்கு பதிலாக உங்களுக்கு வந்து வேற ஒரு இவரை ஜாதி சங்க தலைவரை திமுக டிக்கெட்ல நிக்க வச்சிருக்காங்க. 17,000 வாக்குகள் கம்மியா தான் வாங்கியிருக்காங்க அதிமுக பிஜேபி. இல்ல, அங்கதான் சொல்றேன், அங்க முத்திரையர்கள் அதிகம். அவங்க திமுக சார்பாக முத்திரையர் சங்கத்துல இருந்து ஒருத்தரை நிக்க வச்சிருக்காங்க. பட் பழனியாண்டி பேர்ல இருக்கிற கெட்ட பெயர்கள் பிளஸ் விஜய் உடைய எஃபெக்டும் லீமா ரோஸுடைய எஃபெக்டும் என்ன பொறுத்த வரைக்கும் திருச்சியில சொல்லியிருக்கீங்க மாற்றம் வரலாம். திருச்சி ஈஸ்ட் வந்து இருதயராஜ் ராஜசேகரன் ஒரு பக்கம் சார் இனிகோ இருதயராஜ் உதவினால் விஜய் ஜெயிப்பார். திருச்சியில ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கா? 45,000 வாக்கு திமுக அதிகமா வாங்கியிருந்தது. இனிகோ இருதயராஜ்
விஜயோடு சேர்வதற்கு போன நிலையில் கடைசி நிமிடத்தில் அவரை அழைத்து கவனிக்கப்பட்டு, பட் அவர் தான் உதார் விட்டார்ல சார், நீங்க இங்க வந்து நிக்க வேண்டியதுதானே, உதார் விட்டதே அவர் தான் சார். அவர் வந்து இந்த தொகுதியில கிறிஸ்டியன் வேளாளர் சமூகம் 85,000 ஓட்டு இருக்கு, இங்க வரலான்னு சொல்லி பேசி இது பண்ணி சேருவதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து முடிந்த கடைசி நிமிஷம் தெரிஞ்சு மிகப்பெரிய அளவில் திமுகவால் கவனிக்கப்பட்டார். இப்பவும் நான் ஜெயிக்கிறத விட விஜய் ஜெயிச்சா ஆர்சி சமூகத்துக்கு நல்லதுன்னு பல பேர்கிட்ட சொன்னதாகவும் செய்தி வருது. ஸோ அவர் ஹெல்ப் பண்ணா விஜய் ஜெயிப்பார், அங்க அதிமுக வராது. எடுத்துக்கங்க. திருவேரம்பூர் பொறுத்த வரைக்கும் 2 முறை திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. அங்க கம்யூனிஸ்ட் 56,000 வாக்குல அங்க வந்து தொழிலாளர் கம்யூனிஸ்ட் பிஹெச்எல் இது எஃபெக்ட் இருக்கும். லால்குடியில 3 முறையும் திமுக. அது லீமா ரோஸ் ஏன்னா அந்த இடத்துல 25 வருடமாக சவுந்தரபாண்டி என்ற ஒருவர் தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தார். அவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர், உடையார் சமூகத்தை சேர்ந்த. இந்த முறை உடையார்னு கொடுக்காம பாரிவேந்தர்னு யாரோ ஒருத்தர போட்டிருக்காங்க. அது லீமா ரோஸ்க்காக செய்யப்பட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நான் பாக்குறேன். சவுந்தரபாண்டியன் நிக்க வைக்காம பண்ணிருக்கிறது. லீனா ரோஸ் தான் வந்து ஜெயிப்பாங்க. இது அதிமுக தான் வெற்றி பெறும். ஸ்பிக் மீடியாவே இது இழுபறின்னு தான் லீமா ரோஸ் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லி, கடந்த 4 தேர்தலும் திமுக வெற்றி பெற்றாலும் சவுந்தரபாண்டியை நீக்கியதும் டைட்டா அதாவது சவுந்தரபாண்டிக்கு இவருக்கும் நேருக்கும் சிக்கல் வந்து ஒரு முறை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில அவர் பேரை போடலன்னு சொல்லிட்டு நேருடைய ஃபேஸ்புக்கில் இறுதி அஞ்சலி செலுத்துங்கள் லால்குடி எம்எல்ஏவிற்குன்னு அவரே போட்டார். அந்த அளவுக்கு சண்டை போனது. இப்போ அவருக்கு சீட்டு கொடுக்கலங்கிறது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங். லீமா ரோஸ் ஜெயிக்கிறாங்க. மணச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து கிட்னி முறைகேடு புகழ் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 வீரனும் கொடுத்து மிகப்பெரிய அளவில் செலவு நடக்கிறது. கதிரவன் ஜெயிக்க கூடாது இல்லையா? அப்படி பட் விட மாட்டாங்க. அது இங்கே வந்து நிதி பலம் மிக அளவில் வாய்ப்பு இருக்கு. நிதி பலம் தான் திமுகவுக்கு நிதி வெற்றி பெறும். அங்க பண்ண நிதி தானே நிதி வெற்றி பெறும். முசிறியை பொறுத்த வரைக்கும் 2 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. யோகானந்தும் இவங்களும் திமுகலையும் நிக்கிறாங்க. NSN நிக்கிறாரு. ஆனா அங்க வந்து கடந்த 2 தேர்தலா 28,000 வாக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல கஷ்டம், ரொம்ப கஷ்டமான சீட்டு தான் மணச்சநல்லூர் பொறுத்த வரைக்கும். முசிறியுமே ரொம்ப கஷ்டம். சாரி, இது பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்கு. இருந்தாலும் போன முறை 45,000 வாக்கு கம்மியா தான் வாங்கியிருக்காங்க பிஜேபி அதிமுக. அது அமமுகவோட இது அங்க இவருடைய எஃபெக்ட், நேருடைய மகன் நேரடியா நின்னதுனால வந்த எஃபெக்ட். எம்பி சீட்ல இந்த மாதிரி ஒரு ஃபைட் இருக்கலாம், ஃபனால ஃபைட் இருக்கலாம் சார். நேரு மீதான வந்து டுவர்ட்ஸ் அதிமுக ஜெயிப்பதற்காக நல்ல இழுபறி கொண்டு போங்க சார். அடுத்த 2 நாளைக்குள்ள நேரு மீதான எஃப்ஐஆர் போட்டா நல்ல எஃபெக்ட் வரும். எஃபெக்ட் வேற விதமா இருக்கும். குன்னம் பொறுத்த வரைக்கும் அது வந்து சரண்யா அன்பழகன், இந்த பக்கம் சிவசங்கர்னு 2 பேரு. குன்னம் பொறுத்த வரைக்கும் 2 முறை 2011லயே திமுக வந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. லாஸ்ட் டைம் வந்து 19,000 வாக்கு கம்மியா வாங்கியிருக்கு. 2024ல அதிமுக பிஜேபியை விட 19,000 வாக்கு கம்மியா வாங்கியிருக்கு குன்னம் பொறுத்தவரை. இல்ல அது வந்து பாரிவேந்தருடைய எஃபெக்ட். பாரிவேந்தர் கொஞ்சம் தனியா கவனிச்சு இது பாரிவேந்தர் கவனிக்க தானே செய்யும். இல்ல ஒர்க் பண்ணி நான் சொல்றது இல்ல. பாரிவேந்தர் SRM உடைய இந்த அமௌண்ட் எல்லாம் நிறைய அந்த பகுதிகளுக்கு கொஞ்சம் அந்த ஏரியா டெவலப்மெண்ட்டுக்கு அவருடைய கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. அது ஒர்க் பண்ணா நல்ல ஃபைட் கொடுக்கறது. அரியலூர் வந்து தாமரையும், இந்த பக்கம் லதா பாலு, தாமரை ராஜேந்திரனும் பாலுவும் 2 முறை அதிமுக வெற்றி பெற்றிருந்தாலும் 2024ல கூட 32,000 வாக்கு அதிமுக பிஜேபி திமுகவை விட அதிகமா வாங்கி. இல்ல கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். அது எல்லாம் நேரு எஃபெக்ட் இருக்கும். அதுல ஏதாவது அரியலூர்ல நேரு இப்ப என்ன தோக்கடிக்கணும்னு இறங்குவாரா? இல்ல அந்த லீமா ரோஸ் விஷயத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது வேண்டாம், மத்தத சொல்றேன். மத்தது இல்ல, நேரு அடுத்த 4 நாட்களுக்குள் எஃப்ஐஆர் போட்டு இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி ரெய்டு எல்லாம் அதனுடைய இது வந்து அப்படியே இம்பாக்ட் ஆகும். அவர் தொகுதியை காப்பாத்திப்பார், கிழக்கு திருச்சிக்குள்ள மேற்க. பட் மற்ற தொகுதிகள்ல வரலாம். எனக்கு வந்த செய்தி விஜய் பிளஸ் லால்குடியில அன்பில் மகேஷே கஷ்டப்படுகிறார்னு ஒரு செய்தி வந்து நான் உள்ள. அன்பில் மகேஷ் கஷ்டப்பட்டா என்ன சார் ஆகும்? இன்னும் நிதி செலவு பண்ணும் சார். அவங்களுக்கு அந்த கை கரங்கள் அது எளிதாக முடியாதுன்னு வருது. சரியா? போன முறை 10க்கு 10 ஜெயிச்சாங்க சார். இந்த முறை அதுல 3 கண்டிப்பாக அடி வாங்குறதுன்னு சொல்றாங்க. அதுல 3ல 2 கஷ்டம். அன்பில் தப்பிச்சிருவான்னு தான் எனக்கு வந்தது. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்றேன். உள்ள இல்ல புரிஞ்சது.
போடிநாயக்கனூர் வந்து ஏறத்தாழ அதிமுகவுடைய கோட்டை தொகுதி, அதனால அங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கம்பம் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? இல்ல ஒண்ணு ஓபிஎஸ்க்காக ஏதாவது இது பண்ணி அந்த அப்படி விழுந்தால் திமுக தப்பிக்கலாம். ஓகேவா, அவரே நிக்கிறது அதனால கொஞ்சம் டஃபா இருக்கும். கம்பம் ராஜேந்திரன் அவர் திமுக பெறுவார். கம்பம் பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணனும் கம்பம் ராமகிருஷ்ணன் ஜெயிச்சிருவார். திமுக ஜெயிச்சிருவாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அருப்புக்கோட்டை பொறுத்த வரைக்கும் KKSSR தொகுதி ரொம்ப வயசாயிடுச்சுன்றாரு, இருந்தாலும் நீதான் வரணும். சேதுபதி போன முறை 35,000 வாக்கு கம்மியா வாங்கியிருக்காங்க திமுக. இல்ல அது இருந்தாலும் அவர் ரெடியா ஜெயிச்சிருவார். திருச்சூலி பொறுத்த வரைக்கும் இவர் ராஜவர்மன் வந்து அதிமுகல, தங்கம் தென்னரசு எல்லாம் 50,000 லீட்ல ஜெயிப்பார் சார். வேண்டாம் 3 தேர்தல். ஆனா போன முறை வந்து அவங்களுக்கு 5,800 வாக்குகள் தான் அதிகமா வாங்கியிருந்தாங்க சார். நான் சொல்லிடுறேன், எழுதி வச்சுங்க சார். டைத்த வேஸ்ட் இல்ல நான் உங்களுக்கு தகவல் இல்ல, அது ஓகே. பட் எனக்கு தங்கம் தென்னரசுக்கு அங்க வந்து அவங்க அப்பா இதை வந்து தங்கபாண்டியன் காலத்துல இருந்து அது போயிட்டு இருக்கிறது, அது அவ்வளவு எளிது கிடையாது. பரமக்குடி வந்து முத்தையா, டாக்டர் முத்தையா நிக்கிறாரு, அங்க கதிரவன் நிக்கிறாங்க. பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் 2 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு, 2011, 16. ஆனா 14ல 21ல 13,000 வாக்கு கம்மியா வாங்கியிருந்தது. ஆனால் 2024ல 1,500 வாக்குகள் அதிமுக பிஜேபி அதிகமா வாங்கியிருக்குங்கிற மாதிரி. அதுல என்னன்னா அந்த தொகுதியுடைய இதபட்சம் பார்க்கணும். அது ஓபிஎஸ் எஃபெக்ட் அதுல முக்குலத்தோர் இருக்கிறதுனால. பட் பரமக்குடி இல்லையா தெரியல எனக்கு. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 29% முக்குலத்தோர். அதுல இன்னைக்கு வந்து இது இருக்காது. இல்ல நான் சொல்றது அதை விட முக்கியமா என்ன விஷயம்னா, கம்பைன்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மரவரை கூட திமுக அவங்க கேண்டிடேட்டா நிறுத்தல. அதோட எஃபெக்ட் என்ன இருக்கு, ஓபிஎஸ் வச்சு மேனேஜ் பண்ணலாம்னு பண்ணியிருக்காங்க. அதனால பரமக்குடி அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான். பட் 50-50 இல்ல 70-30 சொல்லலாம். முதுகுளத்தோரை பொறுத்த வரைக்கும் 4,600 வாக்குகள் பிஜேபி அதிமுக திமுகவோட அதிகமா வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி 2016ல காங்கிரஸும் 2021ல திமுகவும் வெற்றி பெற்ற தொகுதி. 2 முறை டைரக்டா மீட் பண்ணிருக்காங்க திமுகவும் அதிமுகவும். இதுக்கு முன்னாடி 2த்துல 1-1ங்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஐ திங்க் அதிமுகவுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லலாம். மலேசியா பாண்டி வந்து வெற்றி பெற்றுவார். இல்ல நல்ல சான்ஸ் இருக்கு அவருக்கு. விளாத்திக்குளம் வந்து சத்யாவும் மார்க்கண்டேயனும் மோதுறாங்க. எனக்கு 2 பேரை பத்தி எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், 2011, 21 2த்துலயுமே அதிமுக அங்க வெற்றி பெற்றிருந்தது. இல்ல இந்த முறையும் வெற்றி பெறலாம். ஏன்னா பிளஸ் இப்ப அந்த எஃபெக்டும் வேற இருக்கும். அந்த சமீபத்தில் நடந்த தூத்துக்குடி என்ன சார் ஆகும்? கீதா ஜீவனும் செல்லப்பாண்டியனும். இல்ல கீதா ஜீவன் ஜெயிச்சிருவாங்க சார். உள்ளூர்ல 59,000 வாக்கு அதிகமாவே வாங்கியிருந்தாங்க 2024ல. இல்ல சார், அது மைனாரிட்டி எஃபெக்ட் வந்துடும். சரியா, மைனாரிட்டி ஆயிடுச்சு. அது மைனாரிட்டி அதனால அது வந்துடும். அது வந்து தூத்துக்குடி பெரியசாமின்னு சொல்லி அவர் முரட்டு பக்தர்னு பேர், அவங்க மகள் தான். அதனால அவரை எதிர்த்து அனிதா ராதாகிருஷ்ணன் வளர்ந்தவர். பட் திருப்பி அவரும் இந்த பக்கம் வந்துட்டார். கோவில்பட்டி கருணாநிதியும் இங்க கடம்பூர் ராஜுக்கு நல்ல வாய்ப்பு. கடம்பூர் ராஜு ஜெயிச்சாச்சு, நீங்க அதெல்லாம் எழுதிக்கலாம். கடையநல்லூர்ல வந்து கிருஷ்ணமுரளி, அதுவும் அதிமுக சீட்டு தான். அதுவும் ஆமா, அது தொடர்ந்து அதிமுக சீட்டா தான் இருக்கு. போன முறை கொஞ்சம் கம்மியா வாங்கியிருந்தாங்க. இல்ல இருந்தா கூட தென்காசி வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல ஐஎஸ்எம் இல்ல, தென்காசி ஐஎஸ்எம் இல்லையா? இது ஓகே, வாசுதேவநல்லூர். ஓகே ஓகே ஓகே. அதுவும் போன தடவை ஜெயிச்சு 24 லீடு தான் வந்திருக்கோம். தென்காசியில வந்து 2,000 வாக்கு லீடு வந்து, அதான் சொல்றேன், லீடு வந்து தொகுதி தான் எடுக்க முடியும் சார். கண்டிப்பா அது லாஸ்ட் டைமே வெற்றி பெற்றிருக்கலாம், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஆலங்குளம் பொறுத்த வரைக்கும் அதிமுக கோட்டைன்னு சொல்லலாம். ஆனா வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல 4,000 வாக்கு வித்தியாசத்துக்குள்ளதான் இருக்கு. கேஆர்பி பிரபாகரனும் மனோஜ் பாண்டியன் நிக்கிறாரு. இல்ல மனோஜ் பாண்டியனை துரோகியா பார்க்கப்படுவார். இல்ல அது இருந்தா கூட அங்க என்ன சிக்கல்னு சொன்னால், அங்க இப்ப நாடார் ஏதோ புலிப்படைன்னு ஏதோ இது சைனா போட்டுக்கிட்டு வந்தார். அந்த கேங்க அவரை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அதனால ஓட்டு பெரிய, அவர் அப்பாவு பெரிய அளவுல துட்டு கொடுத்து இங்க அனுப்பிச்சிருக்காரு. சோ அப்பாவை எடுத்து போன முறை இவ்வளவு போட்டுக்கிறதுக்கு அவர் கொடுக்குற அளவுக்கு அப்பாவு கிட்ட சார் அதை மெயின்டைன் பண்றதுக்கு வேணும். அவர் ஜெயில தான் இல்ல அவரோட இதுல இன்னொருத்தர். அதனால இங்க மனோஜ் பாண்டியன் தோத்துருவார். அதனால வரும். அப்பா போன முறை அங்க நின்று இருந்தாரு, இந்த முறை இங்க வந்திருக்கு. திருநெல்வேலி வந்து சுப்பிரமணியம் இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு முறை தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 2011ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. 600 வாக்கு வித்தியாசத்துல 2016ல திமுக வெற்றி பெறுது. 23,000 வாக்கு வித்தியாசத்துல 21 நைனார் ஜெயிச்சது இல்ல. ஆமா ஆமா இல்ல, அது வெற்றி. அப்புறம்
ஆனால் நீங்கள் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா 2024 6000 வாக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கு. இல்லை அது வந்து கொஞ்சம் கேண்டிடேட் திருநெல்வேலியில் இந்த சைடு இதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு ப்ளஸ் சிஎஸ்ஐ சர்ச்சுடைய இம்பாக்ட் கொஞ்சம் இருந்தது. பட் இந்த முறை எடுத்துருவாங்க என்னை நயினாருடைய இதுவும் எஃபெக்ட் இருக்கும். நான் சொன்னேன் கம்பைன் திருநெல்வேலியில் நான் திருப்பி சொல்றது மறவர்களை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கார்கள். அதோட இம்பாக்டை ஃபீல்டுக்கு கொண்டு போனால் ரொம்ப எளிதாச்சு. பாளையங்கோட்டை வந்து விட்டுருங்க சார், அது மைனாரிட்டி மெஜாரிட்டி. ஆனால் அப்துல் வஹாப் மீது ரொம்ப கெட்ட பெயர் இருக்கு. அது சின்ன இம்பாக்ட் வரலாம், பட் அப்போ கூட ஜெயிக்கிற அளவுக்கு போகும். கண்டிப்பா திமுக வெற்றி பெறும். அது பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. 2011 600 வாக்கு இல்லை, அதுதான் சொல்றேன். அது வந்து அங்க பயங்கரமான அது ஆக்ஸ்போர்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேரு. பட் கன்னியாகுமரியில தலைவை சுந்தரம் வந்து வாய்ப்பு நல்லா இருக்கா? அவர் ஜெயிச்சிருவார் சார், அவர் எடுத்துருவார். ஓரளவுக்கு ரீசனபிள் அவர் ஜெயிச்சிருவார், அவர் வெற்றி பெற்று. ஓகே, ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணதில்ல. நீங்க தொடர்ந்து பேசுறத வச்சே பார்த்துருப்பீங்க. அதிமுக ஒரு லீடு எடுக்கும் கண்டிப்பா. அது வந்து 80-41 அளவுல இருக்குங்கிற மாதிரி தெரியுது. இது நடந்தால்தான் ஆட்சி மாற்றம்ங்கிறதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப கிளியரா என்ன ப்ராப்ளம், எதனால இது வரும் அப்படிங்கிற அளவுல இன்னொரு 10 நாள் 29ஆம் தேதி நமக்கு எக்ஸிட் போல்லே தெரிஞ்சிடும். மகிழ்ச்சி சார் உங்களோட பேசுனதுல. நன்றி.